Hi children, today we started social science for 4th standard, our third lesson, transport. In this lesson, we have understand about the importance of transport and list the various modes of transport and describe each mode of transport. Transport means this is the movement of people, animals and things from one place to another. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறுறதை வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம என்னென்ன மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, there are different modes of transport in India. First one, roadways, railways, waterways, airways. Before the invention of wheels, humans used to walk everywhere. They used bullock carts to cover distances. Even today, many use bicycles, which are eco-friendly to travel. வீல்ஸ், அதாவது சக்கரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் எல்லா இடத்துக்குமே என்ன பண்ணிகிட்டு இருந்தான், நடந்து தான் போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் புல்லக் கார்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தான். மாட்டு வண்டி, மாடுகளை பூட்டி சக்கரம் வச்சு வண்டியை வந்து செஞ்சு அதை தான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் இப்போவும் கூட நிறைய பேர் வந்து சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா அதுக்கு எந்த எரிபொருளும் தேவையில்லாததுனால புகை எதுவும் வெளியே எழுப்பாது. மற்ற டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து என்ன பண்ணும், எல்லா வெஹிக்கிளுமே புகைகளை வெளியே அனுப்பும். அதுக்கு தேவையான பெட்ரோல் டீசல்லாம் நம்ம போடணும். பட் சைக்கிள் அப்படி கிடையாது, அது எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ரோட்வேஸ். சாலைகள் மூலயமா எப்படிலாம் நம்ம இந்தியாவுக்குள்ளே பயணம் பண்ணுறோம் அப்படின்றது. இந்தியா ஹாஸ் பீன் பில்டிங் ரோட்ஸ் சின்ஸ் ஓல்ட் டைம்ஸ். ரோட்வேஸ் கனெக்ட் த நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதாவது கண்ட்ரிஸோட அந்த கண்ட்ரியோட ஒவ்வொரு மூலையும் வந்து கனெக்ட் பண்ணுறது ரோடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நேஷ்னல் ஹைவேஸ், என்ஹெச் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ஹைவேஸ், தீஸ் ஆர் த மெயின் ரோட்ஸ் கனெக்டிங் சிட்டிஸ் இன் த கண்ட்ரி. சிட்டிஸை வந்து ரோடு மூலியமாக கனெக்ட் பண்ணுறது என்ஹெச், நேஷ்னல் ஹைவேஸ் தான். NH 44 ரன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீநகர் டு, ஸ்ரீநகர்னால் இந்த டெல்லியில் இருக்க ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த டிப்பு வரைக்குமே பண்ண முடியும். த கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோட் கனெக்ட்ஸ் த 4 மேஜர் சிட்டி. இதை வந்து கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெல்லி, மும்பை, கொல்கட்டா, சென்னை இந்த 4 சிட்டியும் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால இது கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 சாலையை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான ரோடு போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஹைவேஸ். ஸ்டேட் ஹைவேஸ்ன்றது SH அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த ரோட்ஸ் கனெக்டிங் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் வித்தின் த ஸ்டேட். அந்த ஸ்டேட்குள்ளேயே இருக்க இம்பார்ட்டன்ட் சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறது தான் ஸ்டேட் ஹைவேஸ்ன்னு சொல்லுவாங்க. SH ரன்ஸ் ஃப்ரம் ஆர்காட் டு விழுப்புரம். SH4 ரன்ஸ் ஃப்ரம் ஆர்காட் டு விழுப்புரம். டிஸ்ட்ரிக்ட் ரோடுன்றது அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே இருக்க ரோட்ஸ். இதை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு MDRன்னு அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரோட்ஸ் ODR. MDR அண்ட் ODRன்னு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. தீஸ் ரோட்ஸ் கனெக்ட் மார்க்கெட்ஸ், ஆஃபீஸஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட். இது எதுக்காக இருக்குன்னா மார்க்கெட்ஸ் அண்ட் ஆஃபீஸஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக. வில்லேஜ் ரோட்ஸ் அப்படின்றது, தீஸ் ரோட்ஸ் கனெக்ட் வில்லேஜஸ் ஆர் எ குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வித் ஈச் அதர் அண்ட் ஆல்சோ டு அதர் மேஜர் ரோட்ஸ் நியர் இட். அதாவது பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கிராமங்களை இணைக்கிற மாதிரி வில்லேஜஸ்குள்ளே வந்து ரோட்ஸ் போடப்பட்டிருக்கோம். அதுதான் வந்து வில்லேஜ் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு குரூப் ஆஃப் வில்லேஜஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க ஒரு மோஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாராலும் யூஸ் பண்ணக்கூடியதுன்னா பஸ்ஸு தான். பஸ்ஸஸ் ஆர் மேனேஜ்டு பை த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னால தான் அந்த ஊரில் இருக்க பஸ்ஸுங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. மெனி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் ஏர் கண்டிஷனர் பஸ்ஸஸ் அண்ட் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ். ஏர் கண்டிஷனர்னால் ஏசி போட்ட பஸ்ஸு அண்ட் ஸ்லீப்பரில் இருக்க படுத்துகிட்டே போகிற மாதிரியான பஸ்ஸஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. The Chennai Mofussil bus terminus is the largest bus terminus in Asia. சென்னை மஃப்சல் பஸ் டெர்மினஸ்னால் கோயம்பேட்டில் இருக்க பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கிற ஏஷியாலேயே பெரிய பஸ் டெர்மினஸ். நம்ம ஏஷியா காண்டினென்ட்லேயே பெரிய பஸ் டெர்மினஸ் கோயம்பேட்டில் இருக்கிறது தான். அங்கேருந்து எல்லா ஊர்களுக்குமான வண்டி நமக்கு கிடைக்கும். பஸ் ரேப்பிட் டிரான்சிட் சிஸ்டம். இந்த பஸ் ரேப்பிட் டிரான்சிட் சிஸ்டம் வந்து is a high quality bus based transit system ஓட இருக்குது. It has been introduced in some cities in India. The BRTS ensured that there are roadways that only buses can use. ரோட்வேஸை அதிகமாக பஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரயில்வேஸ் வந்து
is the most important form of transport system connecting various states in India. வேரியஸ் ஸ்டேட்ஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ரயில்வேஸ். ஏன்னா the first railway line was laid between Mumbai and Thane in 1853. இந்த ரயில்வேன்றது 1853 தான் முதல்ல ஃபஸ்ட்டு ரயில்வே போடப்பட்டிருக்கு, மும்பை டு தானே. One of the earliest railway station built in Tamil Nadu was in Rayapuram in the year 1856. ராயபுரமில் தான் ஃபஸ்ட்டு ஏர்லியஸ்ட்டாக ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று பில்ட் பண்ணாங்க. ஸ்டீம் இன்ஜின்ஸ் வேர் யூஸ்ட் இன் த பிகினிங். ஸ்டீம் இன்ஜின்ஸ் தான் முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபியூவலில் ஓடுறது இருக்குது. ஃப்ரம் ஸ்டீம் இன்ஜின்ஸ் டு ஹை ஸ்பீட் ரயில், the growth of Indian railways over the past 170 years has been vast and it has contributed to the development of India. இந்தியாவோட டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று ரயில்வேஸ். ஏன்னா பிகினிங்கில் ஸ்டீம் இன்ஜின், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் ரயில்ஸு, அது எலக்ட்ரிக்கல் ட்ரெயின், அது இது நிறைய கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வரைக்கும் 170 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்றது இந்தியாவோட ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜர் ரயில் லிங்க்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடுலேருந்து முக்கியமான ஊர்களுக்கு எந்தெந்த இடங்களுக்கு போகுது ரயில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நேம் ஆஃப் த ட்ரெயினுக்கு நேம்ஸ் நிறைய இருக்கும். இம்சாகர் எக்ஸ்பிரஸ். இம்சாகர் எக்ஸ்பிரஸில் ஃப்ரம் கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு வரைக்கும் போகுது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை டு நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வந்து கன்னியாகுமரி டு நியூ டெல்லி. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை டு கொல்கட்டா. சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை டு மும்பை. இதெல்லாம் முக்கியமான நகரங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற ட்ரெயின்ஸு. There are also suburban rails that connects different places within a city. The first modern rapid transit system in India is the Kolkata Metro Rail System. The Chennai Metro Rail was started in the year 2015. 2015 தான் சென்னை மெட்ரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து கொல்கட்டாவில் மெட்ரோ ரயில் சிஸ்டம் இருந்திருக்கு. இப்போ நம்மள எல்லாருமே மெட்ரோ ரயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம். இது வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நமக்கு. இந்தியன் ரயில்வேஸ் இஸ் த 4th லார்ஜஸ்ட் நெட்வொர்க் இன் த வேர்ல்டு. உலகத்துலேயே வந்து இந்தியாவோட ரயில்வேஸ் தான் 4th ரேங்க்கில் இருக்குது, 4th லார்ஜஸ்ட் நெட்வொர்க்காக இருக்குது. டார்ஜிலிங் Himalayan Rail in the West Bengal is a World Heritage Site and it is the only steam operated railway in India. இப்போ வரைக்கும் ஸ்டீம் ஆப்ரேட்டடில் ஒரே ரயில் ஓடுது அப்படின்னா அது டார்ஜிலிங் Himalayan Rail இன் வெஸ்ட் பெங்காலில் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட்டர்வேஸ்னால் தண்ணி மூலிமா. ஏன்னா நம்ம வேர்ல்டில் வந்து லேண்ட் விட வாட்டர் நிறைய இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ வாட்டர்வேஸில் நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஹேஸ் அ வெரி லாங் கோஸ்ட் லைன் அண்ட் ஹென்ஸ் போர்ட்ஸ் ரிமைன் மெயின் சென்டர்ஸ் ஃபார் ட்ரேட். அதாவது இந்த கோஸ்டல் லைன், இந்தியாவுக்கு நிறைய கோஸ்டல் லைன் தான் அதிகம். ஏன்னா 3 சைடும் தனியாக இருக்கிறதுனால கடலோரம் இருக்க பகுதிகளை கோஸ்டல் லைன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக வந்து ட்ரேடுக்கு உதவுது. ட்ரேட்னால் வியாபாரம், மற்ற நாடுகள்கிட்டேருந்து நம்ம பொருளை வாங்குறதோ இல்லை நம்ம கொடுக்குறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்குல்ல, அதுதான் வந்து ட்ரேடுன்னு சொல்லுவோம். இதில் ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே மேஜர் சீபோர்ட், கடற்கரை துறைமுகங்கள் இருக்கிறது. ப்ளூவில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இன்டர்மீடியட் சீபோர்ட். இதில் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஓஷனிக் ஆர் கோஸ்டல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் இந்தியா ஹேஸ் 13 மேஜர் போர்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா தட் ஹேஸ் 3 மேஜர் போர்ட். தமிழ்நாட்டில் மொத்தம் 3 மேஜர் போர்ட் இருக்குது. எண்ணூர், சென்னை அண்ட் தூத்துக்குடி. இந்த 3 மேஜர் போர்ட் இருக்குது. அது ஒன்று சென்னை தமிழ்நாடுக்கு மட்டும்தான் 3 மேஜர் போர்ட் இருக்குது. Shipping Corporation of India, a government-owned company, manages all offshore and other marine transport-related infrastructure in the country. இந்த கண்ட்ரியில் நம்ம என்னென்னலாம் ட்ரேட் பண்ண முடியுமோ, இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ ஏதோ ஒன்று எது பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன தேவை, போர்ட்டோட ஹெல்ப்பர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா மேஜர் சீபோர்ட் மூலயமா தான் நிறைய பொருட்களை வெளியூர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நமக்கு தேவையான பொருட்களை வெளியூர்லேருந்து நம்ம வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஹேப்பன்ஸ் த்ரூ எது மூலிமா நடக்குது அப்படின்னா போட்டு, ஸ்பீட் போட்டு, ஷிப்பு. 3த்துக்குமே வித்தியாசம் இருக்குது. போட் இது சீ போட். ஷிப்புன்றது ரொம்ப சைஸில் பெருசாக இருக்கும். த போட்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு ஃபார் ஃபிஷ்ஷிங் இன் தமிழ்நாடு. போட்ஸுன்றது அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃபிஷ்ஷிங்காக மட்டும்தான். ஸ்பீட் போட்லேயும் ஷிப்லேயும் தான் வந்து நிறைய ட்ரேட் நடக்குது, முக்கியமாக ஷிப்பில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷிப்பில் நிறைய இடம் வந்து நிறைய இருக்கிறதுனால வெளியூர்லேருந்து எடுத்து வர பொருட்களை நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். போகிறது ஏர்வேஸ்.
ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது மற்ற டிரான்ஸ்போர்ட்டை விட ஏர்வேஸில் வந்து ஸ்பீடாக நம்மளால் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு என்ன பண்ண முடியும், டைம் சேவ் பண்ண முடியும். போய் த வெரி ஃபர்ஸ்ட் ஏர் சர்வீஸ் ஆஃப் ஏஷியா வாஸ் இனாக்ரேட்டட் பை இந்தியா இன் த இயர் 1914 by Post and Telegraph Department by carrying mail from Allahabad to Naini across the Ganga River. In Tamil Nadu, there are 4 international airports. 4 international, அதாவது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் வந்து அந்தந்த இடத்துலேருந்து கிடைக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளின்றது திருச்சி. Airlines plays a huge role in connecting cities within the country and across the world. வெறும் சிட்டிஸ்குள்ளே மட்டும் இல்லாமல், கண்ட்ரிக்குள்ளே இல்லாமல், உலகத்தை தாண்டியும் அக்ராஸ் த வேர்ல்டு வேறு நாடுகளுக்கு செல்ல முடியும் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெலிகாப்டர்ஸ் வந்து ஆர் யூஸ்டு ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் அண்ட் ஹில்லி ரீஜியன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத் அண்ட் டார்ஜிலிங். அதாவது மலையில் இருக்கிற ஒரு சில கோயிலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா ஹாஸ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஹெலிபேட் அட் த சியாச்சன் கிளேஷியர் விச் இஸ் 21,000 feet above sea level. sea levelலேருந்து 21,000 feet உயரத்தில் இருக்குது இந்த ஹெலிபேடுன்றது ஹெலிகாப்டர் நிறுத்துறதுக்கான இடம். அட்வான்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்டால் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்? க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷன். நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய வளர்ந்துருக்கு இதால். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பிளேஸ் a huge role in the growth of agriculture and industrial protection by carrying or raw materials to different parts of the world country. இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமால் நமக்கு பெரிய விஷயம் நடந்திருக்கு அக்ரிகல்ச்சரால். ஏன்னா நம்ம ஊரில் விளைஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், மற்ற ஊரில் விளையிறது நமக்கு கிடைக்கிது. இதே மாதிரியான ரா மெட்டீரியல்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரிக்கு அனுப்புகிறோம், நம்ம நாட்டிலே நிறைய ஊர்களுக்கு அனுப்புகிறோம். க்ரோத் இன் ட்ரேடு, நம்ம ட்ரேடு வியாபாரத்தில் ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்குன்னு சொல்லலாம். இட் ஹெல்ப்ஸ் இன் promoting trade in the country. Transport plays a key role in the country's export and import of goods. பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி வேறு ஊர்களுக்கு பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ரொம்ப உதவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரமோட்ஸ் டூரிசம், இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு. இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் டு விசிட் அதர் கண்ட்ரீஸ். நம்ம நாட்டிலேருந்து வேறு நாடுகளுக்கு சுற்றி பார்க்க முடியுது, மற்ற நாட்டில் இருக்கவங்க நம்ம நாட்டுக்கு வந்து சுற்றி பார்க்க முடியுது. வித்தவுட் எ குட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ப்ரமோஷன் ஆஃப் டூரிசம் இஸ் நாட் பாசிபிள். மற்ற ஊர்களை பற்றி நம்ம கண்டிப்பாக அது டிரான்ஸ்போர்ட்டுன்னு உள்ள இல்லைன்னா மற்ற ஊருக்கு நம்மளும் போக முடியாது, அங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு இங்கே என்ன இருக்குன்றது தெரிஞ்சிருக்காமலே போயிருக்கோம். டிரான்ஸ்போர்ட்டுன்றது இந்த மூணுத்தையுமே நல்ல வகையில் வந்து முன்னேற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளாசரி. ட்ரேட் அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், வாங்குறது விற்கிறது. இம்போர்ட்னா பையிங் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி, நம்ம ஊர்லேருந்து வேறு ஊருக்கு. இம்போர்ட்னா வேறு, அதாவது மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்கிக்கிறதுக்கு. எக்ஸ்போர்ட்னா இங்கேருந்து செல்லிங் கூட்ஸ், நாம் விற்கிறது. ஓகேவா? ஹெலிபேட் அப்படின்னா பிளேஸ் வேர் ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணுற இடம் தான் ஹெலிபேட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள், animals, things from one place to another. The 4 modes of transport are roadways, railways, waterways and airways. Roadways are used to travel by bicycles, buses, cars, etc. The 4 types of roadways are national highways, state highways, district roads and village roads. Railways is the most important mode of transport which connects the states. Waterways include the transport done through water bodies. It happens through boats, speedboats and ships. Airways is the fastest way to travel. We use aeroplanes and helicopters for air travel. இப்போ இந்த லெசனில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் எழுதிக்கலாம், அதை விட என்ன வகையான டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.